ஓகே. உன்னோட பீரியாடிக் டெஸ்ட்டுக்கு மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அந்த 10 கொஸ்டின் எப்படி எப்படி போடணும், எந்த மாதிரி போடணும் அப்படின்றதுதான் இதில் நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாரு. என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல உனக்கு 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இல்லைன்னா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்கனாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி இன்டூ எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி. இந்த ஃபார்முலா தான் ஃபோர்மோஸ்ட் ஃபார்முலா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஓகேவா? ஹெச்சிஎஃப் கேட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாலும் இல்ல எல்சிஎம் கேட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாலும் இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் ஆஃப் 72, 120 into LCM of 72, 120 equal to A என்னது 72 into B என்னது 120. ஓகேவா? இப்படிதான் வரும்ல. இப்போ நமக்கு இங்க இந்த HCF ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 24 into LCM தான் கண்டுபிடிக்கணும். LCM of 72, 120 is equal to 72 into 120. ஓகேவா? இப்போ இந்த 24 ஆன்சரை கொண்டு போலாமா? என்ன வரும்? LCM of 72, 120 is equal to இங்க ஆல்ரெடி 72 இருக்கு இன்டூ 120 இருக்கு. இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கீழே வந்தா டிவிஷன் ஆயிரும். ஓகேவா? நல்லாவே தெரியும். இது ரெண்டும் என்ன டேபிள்ஸ்? 12 டேபிள்ஸ். 12 10s are 120, 12 2s are 24. ஓகேவா? இது ரெண்டு பாரு. 2 1s are 2 3s are 6, பேலன்ஸ் 1, 2 6 are 12. ஓகேவா? இப்போ பாக்கி என்ன பேலன்ஸ் இருக்கு? 36 into 10 பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 72, 120 is equal to 360. ஓகேவா? இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ புரிஞ்சுச்சா? செகண்ட் கொஸ்டினுக்கு போலாம். செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாரு. பிரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டரைசேஷன்னாலே நம்ம பிரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பிரைம் நம்பர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் 2 எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நான் 2 எடுக்கிறேன் அப்படின்னா 2 வந்து எப்படி எழுதலாம்னா 2 1s are 2 எழுதலாமா? இல்ல 1 into 2 எழுதலாமா? அதாவது இந்த 2 அப்படின்றது வெறும் 2 டேபிள் இல்லைன்னா 1 டேபிள்ல மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ 7 எடுத்துக்கோயேன். 7 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 7 1s இல்ல 1 7s வேற எப்படியும் 7 எழுத முடியாது. இந்த 7 வந்து 1 டேபிள்லயும் 7 டேபிள்லயும் மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்படின்னா அதை பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 14 பாரு. 14 வந்து 7 2s are 14 எழுதலாம். ஓகேவா? அப்புறமா 14 into 1 எழுதலாம். ஓகேவா? இங்க பாரு 14 1 அதாவது 1 அப்புறமா அது என்ன நம்பரோ அதே நம்பர். இப்போ 7னா 7 வருது இல்ல, இது 2 இருந்தா மட்டும்தான் அது பிரைம் நம்பர். இதை தவிர வேற ஏதாவது ஃபேக்டர் இங்க பாரு 7 2 இது ரெண்டுமே 14 உடைய எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இது வந்தாலே இந்த 14 அப்படின்றது காம்போசிட் நம்பர். ஓகேவா? காம்போசிட் நம்பர். இந்த 2 5 7 இவங்க எல்லாருமே பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த பிரைம் நம்பர்ஸ் தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல யூஸ் பண்ணோம். பிரைம் நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா இது 1 டேபிள்லயும் அதோடைய டேபிள்லயும் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ 5னா 5 1 டேபிள்ல வரும் 1 5s அண்ட் அதோடைய டேபிள் 5 டேபிள் 5 1s. ஓகே, இந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அது பிரைம் நம்பர். ஓகேவா? அந்த பிரைம் நம்பர்ஸ் தான் இதுக்கு நாம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ என்ன நம்பர்னு பாரு. 2304. ஓகேவா? 2304 கொடுத்துட்டாங்களா? இப்போ லாஸ்ட்ல வந்து உனக்கு 4 இருக்கு. 4 வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பரும் 2 டேபிள்ல டிவைட் ஆகும். பாரு 2 1s are 2, திருப்பி 2 1s are 2, 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ அது 10 ஆயிருமா? 2 5s are 10, 2 2s are 4. ஓகே,
திருப்பி என்ன ஆகுது, இங்க லாஸ்ட்ல 2 வருது. ஸோ 2 டேபிள்ல டிவைட் ஆகும். ஓகேவா? 2 1 வராது. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். 2 5s are 10. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? பேலன்ஸ் 1 வரும். அப்ப இது 15 ஆயிருமா? 2 7s are 14. பேலன்ஸ் 1. அப்ப இது 12 ஆயிரும். 2 6 are 12. ஓகேவா? திருப்பி லாஸ்ட்ல 6 வருது. 6 வந்து 2 டேபிள்ல வரும். ஸோ இந்த நம்பரும் 2 டேபிள்ல டிவைட் ஆகும். அப்போ 2 2s are 4. பேலன்ஸ் 1. அப்போ 17 ஆயிருமா? 2 8s are 16. பேலன்ஸ் 1. திருப்பி 2 8s are 16. திருப்பி 8 வருது. 2 டேபிள்ல டிவைட் ஆகும். இந்த நம்பரும் 2 டேபிள்ல டிவைட் ஆகும். 2 1s are 2. 2 4s are 8. 2 4s are 8. திருப்பி 2 டேபிள்ல 2 7s are 14. 2 2s are 4. ஓகேவா? இப்போ 2 டேபிள்ல 2 3s are 6. 2 6 are 12. 2 டேபிள்ல 2 1s are 2. பேலன்ஸ் 16 ஆயிருமா? 2 8s are 16. ஓகேவா? அடுத்து இங்க பாரு 18 எந்த டேபிள்ல போகும்? திருப்பி 2 டேபிள்ல போவோம். 2 9s are 18. ஓகேவா? அடுத்து 3 டேபிள்ல 3 3s are 9. 3 1s are 3. ஓகேவா? இப்படிதான் இந்த 2 and 3 எல்லாமே என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இத பிரைம் ஃபேக்டர் பண்ணியாச்சு. இப்போ அது ஃபேக்டரைசேஷன் என்னன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ the 2304 equal to எத்தனை 2 இருக்கு பாரு? 1 2 3 4 5 6 7 8 2 இருக்கு. அப்ப 2க்கு பவர் 8 இன்டு எத்தனை 2 3 இருக்கு? 2 3 இருக்கு. 2 பவர் 8 இன்டு 3 பவர் 2. இதுதான் இங்க எழுதணும். 2 பவர் 8 இன்டு 3 பவர் 2. ஓகேவா? இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஒரு ஒரு கொஸ்டினா பார்த்து பொறுமையா போடு. ஓகே? இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? A quadratic polynomial, the sum and product of whose zeros are -3 and 2 respectively is. ஓகேவா? இந்த சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே? ஃபர்ஸ்ட் கவனி. நான் இப்போ எழுதுறேன் 3x plus 2 equal to 0. ஓகேவா? இந்த 3 அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த எக்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம்? 3xன்றது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் 3 and 2 என்ன சொல்லுவோம்? 3 and 2 கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இதுல எத்தனை வேரியபிள் இருக்கு? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கா? இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன். என்னது? லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அண்ட் இப்போ நான் 3x plus 2 equal to 0 எழுதுறேன்னா இந்த எக்ஸுக்கு பவர் என்னது? 1. ஓகேவா? அதனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸோட பவர் 1 அப்படின்றதுனால இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஒரே ஒரு வேரியபிள் இருந்தாதான் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இப்போ நான் எழுதுறேன் 3x ஸ்கொயர் plus 2x plus 4 is equal to 0. கவனி, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு? இங்க 2 வேரியபிள் இருக்கு. கரெக்டா? 2 வேரியபிள் இருக்கு. அண்ட் பவர் பார்க்கணும். இதோட பவர் 1. ஓகேவா? அண்ட் எதோடைய பவர் அதிகம்? எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் பவர் 2, இது எக்ஸ் பவர் 1. எது அதிகம்? எக்ஸ் பவர் 2 தான் அதிகம். ஓகேவா? இந்த மாதிரி வேரியபிளுடைய பவர், ஓகேவா? இந்த வேரியபிள் சப்போஸ் எக்ஸ் ஒய் ஜெட் என்னவா இருக்கலாம், அதோடைய பவர் 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் பவர் ஓகேவா 2 வந்துருச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ஈக்குவேஷன் சொல்றேன். 9x³ plus 4x square plus 5x plus 7 is equal to 0. இதை வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க பாரு, பவர் பாரு, வேரியபிளோட பவர் ஹையஸ்ட் பவர் அதிகமான வேல்யூ 3, 2 கிடையாது. ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஹையஸ்ட் பவர் 3 இருந்தா அது கியூபிக் பாலினாமியல் இல்ல கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் எழுதுறேனே 4x² plus 2x plus 1 is equal to 0. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். கரெக்ட். ஏன்னா
எக்ஸ் உடைய ஹையஸ்ட் பவர், அதிகமான பவர் என்னது 2. அப்படி வந்தாலே அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? சிம்பிளா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல தான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ஓகேவா? இத பாரு, இங்க a ஓட வேல்யூ என்னது? a ஓட வேல்யூ 4. ஓகேவா? b ஓட வேல்யூ என்னது? b ஓட வேல்யூ 2. c ஓட வேல்யூ என்னது? c ஓட வேல்யூ 1. x ஸ்கொயர்னா x ஸ்கொயர், x க்கு x, cன்றது கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட் இருக்கணும்? 1. ஓகேவா? எப்பயுமே ஆர்டரா இருக்கணும். இத பாரு, x க்கு பவர் 2, x க்கு பவர் 1, அப்புறம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இங்க கூட பாரு, x க்கு பவர் 3, x க்கு பவர் 2, x பவர் 1, அப்புறம் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஆர்டரா தான் வரணும். ஓகேவா? இப்போ கவனி, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எத்தனை எக்ஸ் இருக்கு? அதாவது எத்தனை வேரியபிள் இருக்கு? 2 வேரியபிள் இருக்கு. சரியா? 2 வேரியபிள்னா 2 எக்ஸ். கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் ஒன்னு இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்போ இதுல 2 எக்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த எக்ஸ்ன்றது தான் இது பாலினாமியல் தானே. ஆக்சுவலா இது என்னது? இது குவாட்ரேட்டிக் பாலினாமியல். ஓகேவா? ஈக்குவல் டு 0 போட்டோம்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், என்ன வேணா சொல்லலாம். ஓகேவா? இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்ல குவாட்ரேட்டிக் பாலினாமியலுடைய ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வரும் தெரியுமா? இந்த எக்ஸ தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னு சொல்லுவோம். என்னது? ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகேவா? புரியுதா? சரியா? வெயிட் பண்ணு. சரி, கவனி, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன், இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டா? இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன், இந்த எக்ஸோடைய வேல்யூ இருக்குல்ல, இந்த எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லுவோம். அதாவது ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். கரெக்டா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், 2 மெத்தட் இருக்கு. ஆனா இந்த 2 மெத்தட இந்த சாப்டர்ல நீ படிக்க மாட்ட, 4th சாப்டர்ல தான் படிப்பேன். அந்த 2 மெத்தட் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட் இல்ல ஃபார்முலா. இந்த 2 மெத்தட்ல இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும், 2 வேல்யூ வரும்ல, அந்த 2 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் யூஸ் பண்றது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. என்ன அப்படின்னா, இங்க முன்னாடி 1 தானே இருக்கும், 1 into 12 12, நடுவில் யார் இருக்கா? -8. அந்த -8 சைட்ல போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 2 நம்பர் சூஸ் பண்ணணும். எப்படின்னா, இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். ஓகேவா? அண்ட் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா -8 வரணும். நான் சூஸ் பண்ணிருக்கேன் பாரு. 6 2s என்னது? 6 2s 12. ஓகேவா? அதே மாதிரி -6 into -2 என்னதுதான்? +12 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் -6 -2 என்னது? -8. ஸோ நான் ஒரு காம்பினேஷன் சூஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டா? ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, x -6 x -2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 6, அதாவது x -6 ஈக்குவல் டு 0. 6 இங்க போயிடுச்சுன்னா x ஈக்குவல் டு 6. ஓகேவா? இன்னொன்னு x -2 ஈக்குவல் டு 0வா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 2. இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 2. இப்போ சம்ஹவ் நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இந்த 6 இந்த 2 தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் சொல்லுவாங்க. ஓகேவா? இது எக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, எது வேணா வரட்டும், அத ஆல்பான்னு சொல்லுவாங்க. எக்ஸ் உடைய ரெண்டாவது வேல்யூவை பீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஓகேவா? இதை வச்சு நான் இன்னொன்னு சொல்லணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் உனக்கு அது புரியும். ஓகேவா? அந்த கொஸ்டினே புரியும். பாரு, இப்போ ஜீரோஸ் தெரிஞ்சிச்சுல. ஜீரோஸ்னா யார் யாரு? ஆல்பா அண்ட் பீட்டா. ஆல்பாவோட வேல்யூ 6னும் பீட்டாவோட வேல்யூ 2னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஐ ரைட்? தெரிஞ்சிச்சு.
இப்ப இத வச்சு, அதாவது இது ஜீரோஸ், இத வச்சு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்க்கு பேரு சம் ஆஃப் ஜீரோஸ், அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஓகேவா? அதாவது ஆல்பா இன்டு பீட்டா. ஓகேவா? இதை நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை முதல்ல பார்த்துக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்பா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகேவா? யாருக்கு அப்படின்னா ஃபார் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப பாரு, நான் உனக்கு வந்து ஒரு ஜெனரல் ஃபார்ம், the sum of the zeros and product of zeros இருந்தாதான், இந்த ரெண்டுமே இருந்தாதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எழுத முடியும். ஓகேவா? So you must have to know the sum of the zeros and product of the zeros for forming a quadratic equation. இதுக்கான ஃபார்முலா நான் எழுதுறேன் கவனி. அதாவது x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. உனக்கு சிம்பிளா புரியுதா? இது என்னது? இது என்னது? நான் சொன்னல, இது வந்து சம் ஆஃப் ஜீரோஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஓகேவா? இப்ப நீங்க பாரு, நம்ம குவாட்ராட்டிக், அதாவது நம்ம இத வச்சு, இந்த வேல்யூ வச்சு, ஆல்பா பீட்டா வேல்யூ வச்சு இத கொண்டு வர போறோம். ஓகேவா? பாருங்க, ஆல்பா என்னன்னு பார்த்தோம் 6, பீட்டா என்னன்னு பார்த்தோம் 2. ஓகேவா? இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா, அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 6 பிளஸ் 2 8. ஆல்பா இன்டு பீட்டா பாரு, 6 இன்டு 2 12. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவில் 8x பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டாவில் 12. 12 ஈக்குவல் டு 0. ஓகேவா? பாத்தியா? நம்ம வந்து இதுவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் தி ஜீரோஸ் வேணும் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸும் வேணும். ஓகேவா? இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்தும் நம்மளால சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இருந்தாதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுத முடியும். ஓகேவா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் எழுத முடியும். ஓகேவா? ஏன்னா சம் ஆஃப் ஜீரோஸ் உடைய ஃபார்முலா வந்து இங்க இருக்குல்ல, ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்பா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. நான் சொன்னேன்ல, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்ப எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதையும் கம்பேர் பண்ணி பாரு. இதுல a ஓட வேல்யூ என்னது? 1. b ஓட வேல்யூ என்னது? -8. c ஓட வேல்யூ என்னது? 12. ஓகேவா? இப்போ உனக்கு இந்த ஈக்குவேஷன்ல அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி ஜீரோஸ் கண்டுபிடிக்க வேணாம். ஓகேவா? நீ சிம்பிளா ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இங்க b ஓட வேல்யூ என்னது? b ஓட வேல்யூ -8 பை a ஓட வேல்யூ என்னது? 1. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. ப்ரூஃப் ஆயிடுச்சா? ஓகேவா? ஜீரோஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? உனக்கு ஜீரோஸ் தெரியலனாலும் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்பா இன்டு பீட்டா, அப்புறம் ஈக்குவல் டு சி பை ஏவா? சி என்னது? 12 பை ஏ என்னது? 1. அப்போ இது 12 ஆல்பா இன்டு பீட்டா. ஓகேவா? இத பாரு, ஆல்பா இன்டு பீட்டானா வந்து 12 வந்தது. ஓகேவா? இதுதான் உன்னுடைய பேசிக் கான்செப்ட் இந்த மாதிரி கொஸ்டின் போடுறதுக்கு. இது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கொஸ்டினை போடலாம். இப்போ நம்ம அந்த கொஸ்டின்குள்ள என்டர் ஆகலாம். என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சம் ஆஃப் தி ஜீரோ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோ கொடுத்துருக்காங்க. என்னது? சம் ஆஃப் ஜீரோஸ். நான் என்ன சொன்னேன்? சம் ஆஃப் ஜீரோஸ்
sum of zeros is equal to என்ன சொன்னேன், alpha plus beta which is equal to minus b by a which is equal to minus 3. இவ்வளோலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லி கொடுத்தா புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். நீ சிம்பிளா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 கூட எழுதலாம், தப்பு கிடையாது. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்டு பீட்டா சி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சம் ஆஃப் தி ஜீரோஸ் இருக்கணும், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னன்னு தெரியுது, மைனஸ் 3 தெரியுது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3x பிளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா எவ்வளோன்னு தெரியுது, 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த கொஸ்டின்ல இங்க ஆன்சரா வரும். ஓகேவா? இவ்வளோ தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சு போட ட்ரை பண்ணு. ஓகேவா? இது தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் பாரு, இஃப் ஒன், ஆக்சுவலா என்ன வரும்னா ஆஃப் வரும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்லயும் இல்ல. ஓகேவா? இஃப் ஒன் ஆஃப் தி ஜீரோ ஆஃப் தி குவாட்ரட்டிக் பாலினாமியல், ஒன் ஆஃப் தி ஜீரோனா என்ன, ஓகேவா, ஆல்பாவா இல்ல பீட்டாவா ஏதாவது. ஓகேவா? இஃப் ஒன் ஆஃப் தி ஜீரோ ஆஃப் தி குவாட்ரட்டிக் பாலினாமியல் சம்திங் என்னவா வேணா இருக்கட்டும் இஸ் 2, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. ஓகேவா? இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். இங்க பாரு, let us assume let, ஓகேவா, f of x is equal to in the quadratic equation x square plus 3x plus k அது. ஓகேவா? now if 2 என்ன சொல்லிருக்காங்க, 2 is the zeros of the quadratic polynomial. ஓகேவா? இங்க 2 அப்படின்றது ஜீரோ ஆஃப் தி குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னா 2 ஓட வேல்யூ இங்க போட்டா 0 வரும்னு அர்த்தம். அதனாலதான் அது பேர் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். அப்ப நான் என்ன பண்ண போறேன், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 போட போறேன். அப்படி போட்டா அதோட வேல்யூ என்ன வரும், 0ன்னு வரும். அதனாலதான் இது பேர் என்னது, ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல். ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ 2 பிளஸ் கே. 2 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா 2 வந்து 0 அப்படி ஆஃப் தி குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னா 2 சப்ஸ்டிட் பண்ணா அது 0 வரும். ஓகேவா? 2 ஸ்கொயர் அது 4 பிளஸ் 2 3s are 6 plus k equal to 0. 4 plus 6 10 plus k is equal to 0. So k is equal to minus 10. So value of k is minus 10. Okay va? இதுதான் உன்னுடைய fourth question. Okay, let's move into the fifth question. Okay va? இதையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ரியல் நம்பர்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? இது புரிஞ்சாதான் போட முடியும். ஓகேவா? இந்த சமம் புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கவனிங்க. ஓகே, முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். தி லார்ஜஸ்ட் நம்பர் which divides